கவிஞர் இன்பாவின் நூல் குறித்து உரையாற்ற வரும்படி கவிஞர் ஸ்டாலின் சரவணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தோழர் இளங்கோகிருஷ்ணனுக்கு சால்வை போடுவது எப்படின்னு ஒரு பயிற்சி கொடுக்கணும் போல இருக்கு. சால்வையை வச்சுட்டு ரொம்ப நேரமாக அதை பிரிக்க முடியாமல் சிரமப்பட்டுட்டு இருந்தார். இந்த நிகழ்வில் அதிகமான நேரம் கேமராமேன் தான் எடுத்திருக்காரு. பேசுகிறவங்கள விட அவர் கொஞ்சம் நேர்த்தியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சுருக்கார். இந்த நாளில் இங்கே 2 நூல்கள், 2 கவிஞர்கள் இந்த நிகழ்வில் ரொம்ப முக்கியமானவர்கள். 2 பேருமே தூரமான வேறு புள்ளியில் இருக்காங்க. அதான் முக்கியமானது. அவங்க எழுத்தினுடைய இடமும் உமேஷ் இப்போ அவருடைய ஏற்புரையில் நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு பேசினார். அது எல்லாமே அவருடைய தொகுப்பில் இருக்குது. அறியப்படாத வாழ்வு சொன்னார். பேசும்போது சொன்னார்ல, 2 அறியப்படாத வாழ்வு. ஒரு பக்கம் உமேஷ் சொல்லக்கூடிய அறியப்படாத வாழ்வு. நம்மளுடைய நிலத்தை தானே எழுதுறாரு. நமக்கு என்ன உமேஷ் சொல்கிறது என்ன அறியப்படாத வாழ்வா அப்படின்னா உண்மை தான். இப்போ நேற்று ஜென்னி செட்னு சொல்கிறாங்கல்ல இவங்க இளைஞர்கள், இவர்களை வச்சு நேற்று ஒரு டிவியில் ஒரு சேனலில், யூடியூப் சேனலில் ஒரு ஆங்கர் என்ன பண்ணுறாரு, ஜென்னி செட் இளைஞர்களை கூப்பிட்டு கேட்குறாரு, நிழல்கள் ரவி அப்படிங்கிற பேர் உங்களுக்கு தெரியுமா, ஏன் அவருக்கு நிழல்கள் ரவின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படியே ஒருத்தராக கேட்டுட்டு வரும்போது ரொம்ப நேரம் அவர் நிழல்கள் ரவி யாருன்னு அவருக்கு சொல்கிறதுக்கு, புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. கடைசியாக எப்படி அவருக்கு புரிய வச்சார்னா, குசி படத்தில் விஜயோட அப்பாவை நடித்தார்ல, அவர் தான் நிழல்கள் ரவி. அவர் தானா, இதை முதலே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னார். இதை நிழல்கள் ரவி பார்த்தார்னா எவ்வளோ வருத்தப்படுவார். அப்படி தான் இருக்குது. இப்போ அங்கே இருந்து தான் நம்ம கவிதைகள் எழுதிக்கிட்டு இருக்கோம். இவர்களுக்கு தான் நம்ம இலக்கியம் பேசிக்கிட்டு இருக்கோம். காலையில் வரும்பொழுது, டவுன் பஸ்ஸில் வரும்போது 2 பெண்கள் 4 பெண்கள் காலை நேரம் எப்படி இருக்கும், நம்ம எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு சோர்வான மனநிலையில் இப்படி தான் இருப்போம். காலை நேரத்தில் இரவு ரொம்ப லேட்டாக தூங்கியிருப்போம். அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் வருவோம். ஆனால் ஒரு 4 பெண்கள் ஏறியிருக்காங்க. இங்கே கூட இந்த அரங்கத்தில் கனிமொழி தோழர் சம்யுக்தா, சந்திரா 3 பேரும் தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. வந்ததுலேருந்தே பார்த்துட்ருக்கேன் நான். ஏன்னா இந்த 4 பேரும் ஏறி இருக்காங்க, எந்த கவலையுமே அவங்களுக்கு இல்லை. அதில் 2 பேர் ஒரே கலரில் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, ஒரே மாதிரி ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்க, சிரிக்கிறது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. அப்படி அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அந்த பெண்ணும் இவங்களும் பேசிகிட்டு இருக்க பார்த்தா 2 பேரும் ஒரு ஆண் பெண் லவ்வர்ஸ் கூட அப்படி இருக்க மாட்டாங்க. அப்படி சந்தோஷமாக இருக்காங்க. உலகத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெண்கள் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பது எப்படிங்கிறது நமக்கு தான் சால்வை போடுறது எப்படின்னு நமக்கு தெரியலையே, மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படி தெரியும். அதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, சிரிக்கிறாங்க. அந்த முகத்தில் அவ்வளோ உணர்வுகள். அந்த நான் அதை சொல்லிட்டு இருந்தேன் இன்பாட்டையும் தீபிகாட்டையும், அப்போ நீங்கள் பஸ்ஸில் இந்த வேலை தான் பார்த்துட்டு வந்தீங்களா அப்படின்னாங்க. இல்லை, எனக்கு ரொம்ப கவலை, இன்றைக்கி என்ன பேசணும், எந்த கவிதையை சொல்லணும்னு அவகடாவை இருப்பதை இப்போ எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் புத்தகத்தை மூடி வச்சுட்டு இதுதான் முக்கியமான காட்சி அப்படின்னு சொல்லி கவனித்து நானும் அந்த மகிழ்ச்சியில் எங்கேயாவது ஒரு புள்ளியில் இணைஞ்சிக்க மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தா இளங்கோகிருஷ்ணன் தோழர் அவ்வளோ கவலையான முகத்தில் இருக்கார். மணி 10 ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூட்டம் வைக்கிறதா, மாலையில் கூட்டம் வைத்தால் கூட்டம் வருமா, சரி காலையில் வைத்து பார்க்கலாமேன்னு வச்சு பார்த்தோம். அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை உண்மையே எல்லா இலக்கிய கூட்டங்களையும் இதை தான் சொல்லி ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. ஞாயிற்றுக்கிழமையை தியாகம் செய்துவிட்டு வந்தவர்களே அப்படி தான் ஆரம்பிச்சிருக்க வேண்டியிருக்கு. ஆனால் உண்மை தான், இது வாழ்க்கை தரக்கூடிய நெருக்கடி. இப்போது ஒரு காலத்தில் அரசு ஊழியர்களாக இருக்கவங்க, அரசு கம்பெனிகள் இருக்கவங்க கொஞ்சம் அங்கே ஒரு இலகுவான சூழ்நிலை இருந்துச்சு. எல்லாம் மாறிடுச்சு. இப்போ நீங்கள் அரசு பள்ளி, தனியார் பள்ளி என்று எல்லா இடங்கள்லையும் நெருக்கடி சூழ்ந்துருக்கு. அப்போ திங்களிலிருந்து வெள்ளி வரைக்கும் அவன் ஒரு நாளை கடத்துவது என்பது சாதாரணமல்ல. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் மதிய நேரங்களில் பெரும்பாலான சாலைகள் சிறுநகரம் பெருநகரம் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லா சாலைகளுமே வெறிச்சோடி இருக்குது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைனா வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்கன்னா அவருடைய வார நாட்கள் தரக்கூடிய நெருக்கடி அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சு இனிமேல் ஞாயிற்றுக்கிழமைகளில் இலக்கிய கூட்டங்கள் நடத்துவதையும் நாம் பரிசீலனை பண்ண வேண்டிய இடத்துல தான் இருக்கோம். அதையும் கூட இன்னொரு அவர் கூட ஆலோசனை சொல்லிட்டு இருந்தார். பேசாமல் ஒரு அரங்கத்தில் கூடி அங்கே நம்ம மட்டுமே ரெக்கார்ட் பண்ணி இந்த மக்கள் எல்லாருமே யூடியூப்பில் பார்த்துக்கணும்னு விரும்புகிறாங்க, அப்படியே கொடுத்துட்டு போயிடலாமே. ஆனால் அதை தாண்டி இப்படி ஒரு சந்திப்பு, அதுதான் முக்கியமானது. குறிப்பாக இந்த அரங்கத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் இருக்காங்க. அவர்லாம் அவருடைய அவரை பற்றி தான் நாம் இதுக்குள்ளே வந்தோம். அவருடைய எழுத்து,
அவர் விகடன் போன்ற இதழ்களில் எழுதி நிறைய பேரை இலக்கியத்துக்குள் அழைத்து வந்தவர். அவருடைய துணை எழுத்தாகட்டும், அவருடைய கதாவலாசமாகட்டும், எல்லாமே வந்து நிறைய வாசகர்களை வந்து அவருக்கு தெரியுமான்னு தெரில, அந்த வேலையெல்லாம் அவர் செய்திருக்காரா அப்படின்னு அவர் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து எழுதுபவர். இப்போ கடைசியாக தமிழ்ந்தில் நாவல் குறித்து அவர் எழுதிய தொடர் ரொம்ப முக்கியமானது. நான் கூட கேட்டேன், சார் நீங்கள் இன்னொரு 20 எழுதியிருக்கலாம், போதும் ஸ்டாலின், அதுக்கு மேலே எழுதினாலும் படிக்க மாட்டாங்க, அதை பொருட்படுத்த மாட்டாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனால் முக்கியமான நாவல்களை வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து ஒரு தொடரை வந்து கவனிக்க வச்சுது. அந்த தொடர் வந்து அவர் எழுதிய தொடர். அப்படி வந்து அவருடைய கதைகள், அவருடைய தாவரங்களின் உரையாடலாகட்டும், அவருடைய கதைகள், நாவல்கள் எல்லாமே முக்கியமானது. அவருடைய ஒரு கதை நான் படித்தது இன்னுமே ஞாபகத்தில் இருக்குது. விகடனில் வந்த கதை நினைக்கிறேன். ஒரு பள்ளி வந்து ஒரு வீட்டில் இருக்காது. அந்த வீட்டில் இருக்க உறுப்பினர்கள் வந்து பதட்டமாவாங்க. பள்ளி இருக்காத ஒரு குடியிருக்காத ஒரு வீட்டில் எப்படி இருக்குது அப்படி சொல்லி அந்த 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 பதட்டத்தை அந்த கதையில் எழுதியிருப்பார். மறக்கவே இப்போ வரைக்கும் எனக்கு அந்த கதை வந்து என்னோட ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. அப்படி வந்து முக்கியமான குணா கந்தசாமி இருக்காங்க. பூவிதழ் உமேஷ் விருது பெற்றிருக்கார், அவருக்கு வாழ்த்துக்கள். அவருடைய ஒரு கவிதையிலிருந்து தான் தொடங்கணும்னு நினச்சேன். அப்புறம் சால்வையினுடைய நடுக்கத்தில் அதுலேருந்து தொடங்கிட்டேன். முக்கியமான புத்தகம். திணைகள் விருது வந்து இளங்கோகிருஷ்ணன் ரொம்ப கவனமாக தேர்வு பண்ணி அந்த விருது அளிச்சிருக்கிறார். அது உமேஷ்க்கு வந்து மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். உமேஷ் வந்து அவருடைய தொடக்க கால எழுத்துலேருந்து நான் படிச்சிருக்கேன். அவருடைய தொடக்க கால கவிதைகளை படிச்சுட்டு அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அந்த கவிதைகளில் நிறைய குழந்தைகள் வந்துக்கிட்டே இருப்பாங்க, ஓவியங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், மீண்டும் மீண்டும். நான் வேல்கண்ணன்லாம் அந்த தொகுப்பு பற்றியெல்லாம் பேசியிருக்கோம். அங்கிருந்து நகர்ந்து இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்கார். அவருக்குன்னு ஒரு தனித்துவமான மொழியை தன்னுடைய நிலத்திலிருந்து பெறுவது என்பது மிக முக்கியமானது. அவருடைய ஒரு கவிதையை மட்டும் நான் சொல்லி அடுத்து இன்பாவோட தொகுப்புக்கு வரலாம்னு நினைக்கிறேன். துப்பாக்கி சூட்டிலிருந்து தப்பி கரை திரும்பிய பின் புதிதாக எதையும் கண்டுபிடிப்பதில்லை. பழக்க தோஷத்தில் விரல்கள் காற்றில் கோடுகளை வரைந்தபடி இருக்கின்றன. அந்த வரைந்த கோடுகள் எல்லாம் பறவைகளாக மாறுகின்றன. வேடர்கள் அவற்றை பசிக்காக சுட்டாலும் இப்போதும் உடல் நடுங்குகிறது அப்படின்னு இருப்பார். இப்போது பாலஸ்தீன் இஸ்ரேல் போன்ற ஒரு யுத்தம் நடக்கக்கூடிய நமக்கு இப்போ எந்த குற்ற உணர்ச்சி மற்றவர்களாக நம்ம வந்து மாறிட்டோம். இப்போ தொடர்ச்சியாக இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் ஆண்டு கணக்காக ஒரு யுத்தம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நாம் எதையும் பொருட்படுத்துவதில்லை. ஒரு தட்டில் உப்புமா வச்சுட்டு நம்ம வந்து போர்க்கள காட்சிகளை பார்ப்பதற்கு மனிதர்கள் பயிற்றுவிக்கப்பட்டு விட்டோம். நாம் அப்படியான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இந்த காலகட்டத்தை எப்படி சமாளிப்பது என்பதை வியாபாரிகளிலிருந்து அரசியல்வாதிகளிலிருந்து இவர்களை எப்படி கையாள்வது, அந்த ஒரு கட்டத்தில் இருந்து பார்க்கும்போது மனிதர்கள் என்னவாக இருக்கிறார்கள், மனிதனுடைய மனநிலை எப்படி சீர்கட்டு இருக்கிறது, அவர்கள் எதையெல்லாம் பொருட்படுத்துகிறார்கள், எதையெல்லாம் பொருட்படுத்துவதில்லை, எல்லாவற்றையும் இந்த கவிதையில் வந்து ஒரு யுத்தத்துக்கு ஒரு வேட்டைக்கு எதிரான ஒரு சொல், அதன் வழியாக இப்படி தான் அவருடைய உமேஷோட நிறைய கவிதைகள் அமைந்திருக்கிறது. அவருக்கான அந்த விருதை நீங்கள் அளித்திருக்கிறீர்கள். உங்களுக்காக நன்றி தெரிவித்துக்கொண்டு, அன்பையும் வாழ்த்துக்களையும் உமேஷ்க்கு தெரிவித்துக்கொண்டு, இன்பாவோட இந்த தொகுப்பு, இன்பாவையும் நான் வந்து தொடர்ந்து அவருடைய ஆரம்ப கால கவிதைகளிலிருந்து வாசித்து வந்தவன் என்ற வகையில் இந்த தொகுப்பு வந்து இன்பாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தொகுப்பாக இருக்குது. இன்பா வந்து இந்த தொகுப்பில் அடைந்திருக்க இடம் என்பது மிக முக்கியமானது என்று கருதுகிறேன். ஏன்னா அவ்வளோ நேர்த்தி வந்து இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, இன்பாக்ட வந்து எந்த பாவனைகளும் இல்லை, எந்த உண்மையாக எழுதுவது. அதாவது அவங்க இந்திய நிலத்திலேருந்து எழுதுகிறாங்க, சிங்கப்பூரில் வாழ்கிறாங்க. நான் அந்த தொகுப்புக்கு எழுதியிருக்க அணிந்துரையில் கூட அதை தான் சொல்லியிருப்பேன். இன்பாவை எப்படி நான் பார்க்குறேன்னா, இந்திய நிலத்துக்கும் சிங்கப்பூர் நிலத்துக்கும் இடையில ஒரு ஊஞ்சல் கட்டி ஆடக்கூடிய ஒரு சிறுமியை போல். இந்த நிலத்தில் கால் இருக்குது, காலை ஊனி அவங்க சிங்கப்பூர் நிலத்துக்கு ட்ராவல் பண்ணாலும் கூட ரெண்டையும் வந்து அவங்க எப்படி பார்க்கணுங்கிறதுல தெளிவு இருக்குது. வெறும் நினைவேக்கங்கள் இல்லை. பெரும்பாலும் வந்து புலம்பெயர்ந்தவர்கள் எழுதும் பொழுது ஒரு கவிஞர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு கவிஞர் எழுதின புத்தகத்தில் ஒரு கவிதை கூட சிங்கப்பூர் நிலத்தை பிரதிபலிக்கவே இல்லை. இப்போ பெருந்தேவி எழுதக்கூடிய கவிதை தொகுப்புகள்லாம் பார்த்திங்கன்னா வேறு இப்போ அவங்க அமெரிக்காவில் இருந்து எழுதும் பொழுது முழுக்க அந்த அமெரிக்கா அந்த வணிக நிறுவனத்தை அப்படியே கொண்டு வந்து காட்டியிருப்பாங்க ஒரு கவிதையில். ஏன்னா இன்பாட்டை வந்து என்னென்னா ரொம்ப தெளிவு இருக்குது. என்னென்னா சிங்கப்பூர் வாழ்க்கையை அந்த சிங்கப்பூரின் பார்த்து அங்கே இருக்கவன் எப்படி பார்ப்பான் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்பாவோட பார்வை வந்து ரொம்ப தெளிவாக இந்த தொகுப்பில் வெளிப்பட்டிருக்கு. அந்த மொழி வந்து ரொம்ப முக்கியமானதாக நினைக்கிறேன்.
சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய பல்வேறு கலாச்சார பண்பாட்டு வாழ்க்கை முறைகளை இதில் பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த இப்போ இதை வாசித்த பிறகு சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையின் மீது ஒரு கூடுதலான ஒரு மதிப்பு வந்து உருவாகுது. இந்தோனேஷிய பெண் வருவாங்க, ஒரு இடத்துல இத்தாலிய கணவன் வர்றாரு, நிறைய ஒரு ஒரு பங்களாதேஷ் பையன் வர்றான். இப்போது உமேஷ் பேசும்போது சொன்னார், ஒரு சில இடங்களில் அவர் வந்து பெரிய வெயில் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் ஒரு கவிதையில். நான் கீழே பார்த்தேன், ஒரு குறிப்பு வந்து உச்சி வெயில் அப்படின்னு அதை குறிப்பிட்டிருந்தார். இன்பாவோட கவிதைகளில் நிறைய இடங்களில் அந்த அந்த யார் பேர் அது நமக்கு தெரியல. அது வந்து வாசிக்கிறவங்களுக்கு வந்து சின்னதாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தையும் உருவாக்குது. இப்போ கூட நான் கேட்டுட்டு இருந்தேன், நுவா பிசைந்த களிமண் அப்படின்னு ஒரு கவிதைக்கு தலைப்பு வச்சுருக்காங்க. நுவானா யார் அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் சொல்கிறாங்க, நுவாங்கிறது அங்கேயே சைனா இருக்கக்கூடிய அந்த சீன வாழ்க்கை முறையில் அங்கே வந்து ஒரு பெண் தேவதை. எப்படி இங்கே நம்ம ஆதாம் ஏவாள் கதை சொல்கிறோமோ அது மாதிரி நுவாவுக்கு ஒரு கதை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் அதையும் இங்கே வந்து ஏதாவது இடத்துல குறிப்பிட்டிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ எப்படி நம்ம நாட்டை வடிவமைத்த தலைவர்கள்னு, இப்போது நம்ம நிலத்தை வடிவமைத்த தலைவர்கள் சொல்லி பெரியாரிலிருந்து பலரையும் நம்ம குறிப்பிட்டிருக்கோம்ல, அதே போல் சிங்கப்பூரை வடிவமைத்த தலைவர்களை பற்றி பல கவிதைகளில் வந்து போகிற போக்கில் இன்பா தெரிவிக்கிறாங்க. இப்போ வந்து ஏன்னா இது வந்து சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய சிங்கப்பூரியன் எழுதின கவிதையை இப்போது பெருந்தேவி ஸ்ரீவல்லின்னு விளையாடுவாங்கள்ல, அப்படி இருக்குது. எனக்கு இன்பாவே வந்து சிங்கப்பூரியனாக இருந்து கவிதை எழுதிட்டு இங்கேருந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்களோன்னு தெரியுது. ஏன்னா அப்படி சிங்கப்பூர் லைஃப் அதை வந்து இவங்க எழுதியிருக்காங்க. அப்போது நிறைய இடங்களில் வந்து அந்த தடுமாற்றம் வந்து நமக்கு ஏற்படுது. அது தடுமாற்றம், அது ஒரு ஆர்வம், அது யாரும் தெரிஞ்சுக்கணும். அந்த பேரரசர் ஒருத்தர் பற்றி குறிப்பிடுறாங்க. ஒருத்தர் வந்து பீங்கானில் வந்து வரையப்பட்ட ஓவியத்தை வச்சு ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. ஒரு பீங்கான் குவளை. அந்த பீங்கான் குவளையில் இருக்க ஓவியம், அந்த பீங்கான் வைத்து அந்த பகுதியினுடைய ஒரு நிலத்தினுடைய வரலாறே அதில் வந்து குறிப்பிடுறாங்க. அப்புறம் நிறைய இடங்களில் வந்து இன்னும் நமக்கு நிறைய ஆச்சரியம் இருக்கும். சிங்கப்பூர் போயிட்டு வந்தவங்கெல்லாம் வந்த பிறகு, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு அவங்க கொடுக்குற, சில பேர் வந்து அமெரிக்காவிலேருந்து வரும்போது இந்த தூக்கம் நேரம் தொந்தரவு இருக்கும். இவன் வந்து குடிச்சிட்டு இந்த எங்கே போடுறது, சிங்கப்பூர்லலாம் குப்பை தொட்டிலாம் இப்படிலாம் போட மாட்டோம், சிங்கப்பூர்லலாம் இப்படி சிக்னல்லேருந்து இப்படி கடந்து போக மாட்டோம், அப்படி பேசிகிட்டே இருப்பாங்க. சிங்கப்பூர் போயிட்டு வந்து கொஞ்ச நாளில் அப்புறம் ஒரு மாதம் கூட தாக்கு பிடிக்க மாட்டான். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை முறைக்கு வந்துடுவான். நம்மளை மாதிரியே எல்லா விதமான அலட்சிய மனோபாவங்களும் வந்துடும். இப்போ ஆனால் இதில் என்னென்னா, இன்பா ஒரு கவிதையில் எழுதியிருக்காங்க. அது ஒரு நீளமான கவிதை. அங்கே என்னென்னா, சிங்கப்பூரில் மழை பெஞ்சா நம்ம சொல்லுவோம்ல, அதையும் சொல்லுவாங்க. இங்கெல்லாம் எங்கள் ஊர் பாருங்கள் தண்ணி எவ்வளோ நிற்கிது, மழை பெஞ்சா அடுத்த நிமிஷம் தண்ணி காணா போயிடும் அப்படிம்பாங்கல்ல. அப்போது இன்பா அந்த ஒரு கவிதையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி மழை பெஞ்சா சிங்கப்பூரில் அடுத்த நிமிடம் வந்து தண்ணி வந்து தேங்காமல் காணா போயிடுது. அதுக்கு பின்னாடி வந்து பெரிய அளவில் ஒரு இயற்கைக்கான ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது. அங்கே இருந்த ஒரு காடு அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த ஒரு நாம் இங்கே பெருமிதமான சொற்றொடராக நாம் இங்கே என்ன சொல்லிகிட்டு இருக்கோமோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இயற்கையினுடைய பாதிப்பு. இப்போது காந்தார மாதிரி படங்களை பார்த்துட்டு நம்ம எல்லாருமே என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, அது வந்து ஒரு தொன்மையை பேசக்கூடிய படம், இப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு பின்னாடி அவங்க சூழலியல் பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் ஒரு கதையை எப்படி வைக்கிறாங்கங்கிறத பற்றி நாம் யாருமே பேசுகிறதில்ல. அப்போது ஒரு கவிஞனுக்கு இருக்கக்கூடிய ஒரு நுட்பமான மனநிலை தான் இங்கே பெருமிதமாக பேசக்கூடிய ஒரு சொற்றொடருக்கு பின்னாடி சூழலியலில் என்ன பெரிய பாதிப்பு இருக்குங்கிறத சொல்ல முடியுது. அப்புறம் நிறைய மரணத்தை பற்றிய கவிதைகள், நிறைய இடங்களில் மரணத்தின் சாயல்கள், கிட்டத்தட்ட ஒரு 15 கவிதைகளுக்கு மேலே இருக்கும் மரணத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்க கவிதைகள். அன்றாடத்தினுடைய நெருக்கடிகள், தினசரி வாழ்வு தரக்கூடிய நெருக்கடிகள், இதெல்லாம் வந்து இந்த தொகுப்பில் நிறைய இடங்களில் பேசியிருக்காங்க. அப்புறம் ஒரு கவிதை இருக்குது, பெயர்ந்தவர்களின் 3 ஓவியங்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஒன்று அதில் ரொம்ப என்னென்னா, அந்த ஒரு கவிதை மட்டும் நான் படிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு நாள் கூலியாக கிள்ளி கொடுக்கும் வெள்ளிக்கு, அங்கே தான் வெள்ளி கிள்ளி கொடுக்குறது, நமக்கு இங்கே வெள்ளி வந்து ஒரு வெள்ளி வந்து இங்கே 50 ரூபாய்க்கு மேலே போகும்னு நினைக்கிறேன். தன் பகலை அடகு வைக்கிறான், முல்லைக்கு தேர் கொடுக்க இயலாத பாரி, திரும்பினால் முட்டிக்கொள்ளும் அடைசலான டார்மென்ட்ரியில் அவன் வாசம், அரிசி சோற்றின் மீது ஆசை பொங்கும் பசிய வேளைகளில்
கட்டிலுக்கடியில் ரகசியமாய் மின்னடிப்பில் சமைத்து கொள்கிறான். மீன் குழம்புக்கு கறி பாரடைஸ். அவனுக்காக ஊரில் காத்திருக்கும் இல்லாளிடமும் பிள்ளைகளிடமும் குரலில் அன்பை வளர்த்துகிறான். ஞாயிறுகளை கோப்பைகளில் ஊற்றி குடித்துவிட்டு இரவு கவிய வண்டியில் ஏறி அறைக்கு திரும்புகிறவனின் வாசலில் திங்கட்கிழமை காலை அமர்ந்திருக்கிறது ஒரு பூதம் போல அப்படி இருப்பான். ஒரு இங்கேருந்து போய் ஒரு இளைஞன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அவன் என்னெல்லாம் இழக்கிறான், அந்த ஒரு நாளில் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத ரொம்ப தேர்ந்தெடுத்த சொற்களில் ரொம்ப சிக்கனமான வடிவத்தில் ஆனால் முழுக்க சொல்லி முடிக்கிறாங்க. அதில் என்ன முடியுதுன்னா, காலையில் திங்கட்கிழமை காலை அமர்ந்திருக்கிறது ஒரு பூதம் போல் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன தோணுன்னா, நமக்கும் தானே திங்கட்கிழமை ஒரு பூதம் மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த பூதம் நமக்கு தெரிஞ்ச பூதம், நம்ம ஊரில் வழிபடுற ஒரு கருப்பையா மாதிரி இல்லை ஒரு முனியாண்டி மாதிரி தான். வெளியூரில் இருக்கவனுக்கு 2 சிக்கல் இருக்குது. ஒன்று, அவன் நிலத்தை இழந்துட்டு போயிருக்கான், அது வெளியூர் பூதம் அவனை பொறுத்த வரைக்கும். அவன் அந்த பூதத்தை சமாளிக்கிறதும் நாம் ஒரு திங்கட்கிழமை சமாளிப்பதும் வேறு வேறு. ஆனால் இந்த ஒரு நாள் அதில் என்ன ரொம்ப முக்கியமானதுன்னா, கட்டிலுக்கடியில் ரகசியமாக மின்னடுப்பில் சமைத்து கொள்கிறான். அப்போ அந்த டார்மெண்ட்ரியில் ஒருவேளை மின்னடுப்பு வச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். ஒருவேளை அவனுக்கு வெளியில் பணம் கொடுத்து சாப்பிடுவது அவனுக்கு அது கட்டுப்படி ஆகலை. அப்போ அவன் ஒளிந்து இருந்து சமைத்துவான். இல்லை இது நம்ம சலூனில் இப்போது நிறைய இடங்களில் அழகு திருத்தினர்களாக நம்ம வெளிமாநிலத்திலிருந்து இறங்கக்கூடிய இளைஞர்கள் தான். இப்போ யார்ட்டையுமே இங்கே போய் சொல்ல முடியல, நீங்கள் மீசையை அடர்த்தி குறைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி அவன்கிட்ட சொல்கிறதுன்னு புரிய வைக்க முடியாது. அவனை பொறுத்த வரைக்கும் ஒரே லாங்குவேஜ் தான், மீடியமாக இல்லை ஃபுல்லாக கட் பண்ணிடணுமா, அவ்வளோதான். அவன்கிட்ட போய் சொல்லவே முடியாது நீங்கள் இப்படி வைக்கணும். இதில் ஒரு வகை நல்லது, இந்த மீசையை வேறு விதவிதமாக வைப்பவர்கள் குறைந்து போவாங்க. மீசையின் வழியாக பல்வேறு அடையாளங்களை தெரிவிப்பவர்கள் இங்கே குறைஞ்சிட்டாங்க. சரி, நீ என்ன முடியுமோ அது செஞ்சுருப்பான்னு கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு வெளில. ஆனால் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு கடையில் வேலை பார்க்குற பையன், அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டால், அவன் ஊப்பிலேருந்து ஊப்பியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துலேருந்து வேலை பார்க்குறான். அவன் என்ன பண்ணுவான்னா, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமைனா மதியத்தில் கொஞ்சம் சரக்கு சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஃபோனில் பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போது அவன் வெளியில் நின்று வராண்டாவில் நின்று அந்த ஓரத்தில் நின்று பேசிகிட்டு இருப்பான். அதை மட்டும் நாங்கள் கண்டிச்சிருக்கோம், தயவுசெய்து விழுந்துடாது அங்கிருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தானே நம்ம இளைஞர்களும் அங்கே இருக்கவர்களும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் சந்திக்கக்கூடிய இப்படி அந்த அந்த வாழ்க்கை முறையை 2 பார்வைகளையும் பார்க்குறது. அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கையை வைக்கும்போது அப்படியே அசலாக வைக்கிறது. ஒரு கவிதையில் வச்சுருப்பாங்க, எறும்பின் மீது நடக்கும் யானை அப்படின்னு ஒரு கவிதை இருக்கும். அதுவும் ரொம்ப அந்த கவிதையினுடைய மொழி அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே கூட வாசிக்கும்போது ஒருத்தர் மதியின் முதுகில் படியும் நிழல் அப்படின்னு ஒரு பாட்டு பாடும்போது சொன்னார். அந்த ஒரு வரி வந்துச்சு எனக்கு. அப்போ அந்த எறும்பின் நம்முடைய முதுகில் இருக்கக்கூடிய எறும்பின் மீது நடக்கும் யானை அப்படின்னு எழுதியிருக்காங்க இன்பா. இப்படி நிறைய. ஆனால் எனக்கு இன்னொன்று பட்டுச்சு இதில் என்னென்னா, வாழ்க்கையினுடைய நிதர்சனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வது. மரணம்ங்கிறத ரொமான்டிசைஸ் பண்ணாமல், உனக்கு இந்த நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, முன்மட்டை பழுத்துச்சுன்னா பின்மட்டை அடுத்து அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இன்பா அந்த மரணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு 15 கவிதைகள்லையும் ரொம்ப பெருசாக மரணத்தை அதை எப்படி பார்க்குறது, அது ஒரு எப்படி மரணம் இன்னைக்கு இந்த நவீன யுகத்தில் ஒரு மரணம் எப்படி ஒரு கூளை சாம்பலாக திரும்பி வந்துடுது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக அதை கவனித்து எழுதியிருக்காங்க. உனக்கு அடுத்து நான் மரணம் எனக்கும் வரப்போகுது, எனக்கும் மரணம் காத்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்றாங்க. அதில் இன்னொரு கவிதையில் இந்த வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி வரலாற்றில் இருக்கக்கூடிய பாத்திரங்களில் குறிப்பாக இதிகாசத்தில் இருக்கக்கூடிய பாத்திரங்களில் அகலிகை பாத்திரம் பெரும்பாலும் நிறைய பேர் அதை கதைகள்லையும் மீட்டுருவாக்கம் செய்திருக்காங்க. இப்போது புதுமைப்பித்தன் சாப விமோசனம் கதையில் அகலியோட கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக ஒரு மீட்டுருவாக்கம் செய்திருப்பார். ஒரு நீளமான கதை அது. அந்த கதை தொடங்கும் போது அவர் எப்படி ஆரம்பிச்சிருப்பாருன்னா, புதுமைப்பித்தன் ஒரு குறிப்பு போட்டிருப்பார். இந்த கதையை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, ராமாயணம் பிடித்திருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் இந்த கதையை சொல்லணும்னு விரும்புகிறேன். அப்படி தான் அந்த கதை. அதில் அந்த அகலிகை பாத்திரம், கைகை பாத்திரம் எல்லாமே வரும். அது எப்படி பண்ணியிருப்பார்னா, அகலிகை ராமனால் ராமனுடைய பாதம் பட்டு கல்லாக இருந்தவ திரும்ப உயிர் பெற்று வந்திருப்பாள்.
இப்போ என்ன ஆகுன்னா 14 ஆண்டுகள் வனவாசம் முடிச்சுட்டு ராமரும் சீதாவும் திரும்ப நாட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்போது அகலிகை வீட்டுக்கு அவங்க வர போகிறாங்க. அப்போ ராமரை பார்க்குறதுக்காக அகலிகை ரொம்ப மகிழ்ச்சியாக காத்திருக்காங்க. என்னுடைய நான் கல்லாக இருந்த என்னை வந்து உயிர்ப்பித்து கொடுத்தவர் ராமர் அப்படின்னா அவங்க வந்து அகலிகை ராமரை பார்க்கறதுக்காக ரொம்ப காத்திருப்பாங்க. அந்த கதை அப்படி போகும், அப்படியே புதுமைப்பித்தன் எழுதிட்டே இருப்பார். அந்த கதையோட கடைசி ஒரு பகுதி தான் ரொம்ப முக்கியமானது. வீட்டுக்கு வருவாங்க. அப்போ அகலிகையும் கணவனும் அவங்கள வரவேற்பாங்க. அப்போ ராமரும் சீதாவும் வந்தோடனே சீதாவை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போயிட்டு சீதாவும் அகலிகையும் பேசிகிட்டு இருப்பாங்க. ராமரும் அவருடைய கணவனும் 2 பேரும் வெளியில் போயிடுவாங்க. 2 பேரும் அவங்க தனியாக போயிடுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வீடுகளில் வரும்பொழுது யாராவது ஒரு விருந்தினர் வரும்போது நம்ம எப்படி 2 பேரும் ஆண்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருப்போமோ அது மாதிரி பெண்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே நடந்ததெல்லாம் சொல்லுவாள். ராவணன் என்ன எப்படி பார்த்துட்டாரு, ராவணன் சிறைப்பட்டு இருந்த காலம் எப்படி இருந்துச்சு, எல்லாம் போயிட்டு கடைசியாக வந்து எங்கே வந்து நிற்குன்னா என்னை வந்து அவர் நெருப்புக்குள்ளே இறங்க சொல்லிட்டாரு. ஏன் நீ நெருப்புக்குள்ளே இறங்குன அப்படின்னப்போ, இல்லை எல்லாரும் சந்தேகப்படும் போது நிரூபித்து தானே ஆகணும். யாருக்கு நிரூபிக்கணும் அப்படின்னு கேட்பா அகலிகை. யாருக்கு நிரூபிக்கணும், எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்ல அப்படிங்கிற. ஏன் மனசுக்கு தெரிஞ்சால் பத்தாதா அப்படின்னு சொல்லுவாள். இப்போ கடைசியாக முடியும் போது எப்படி கதை முடியும்னா, யாரால் உயிர்ப்பித்தாரோ அவரை ராமனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது முதல்ல கேட்பாங்க அகலிகை, அவர் இறங்க சொன்னாரா நெருப்பில் அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் அவர் தான் இறங்க சொன்னார் சொன்னா, அவனா இறங்க சொன்னான் அப்படின்னு பேசுவாங்க அகலி. அடுத்த வரி அவனா இறங்க சொன்னான் அப்படின்னு கேட்பாங்க. எங்கே முடியும் கதைனா, கணவன் வந்து திரும்ப ராமரோட வந்து திரும்பி வீட்டுக்கு வரும்போது கணவன் வந்து அகலிகையை சந்திக்க உள்ளே வரும்பொழுது இப்போ அகலிகை நினச்சிப்பா, இவ வந்து எப்படி வேடம் போட்டு அவன் வந்தானோ அதே போல் இவனையும் நினச்சிக்கிட்டு அவளே விரும்பி மீண்டும் கல்லாய் மாறுவா அப்படின்னு முடியும் கதை. திரும்ப மீண்டும் யாரால் உயிர்ப்பித்தாரோ அவனே இப்படி போய் ஒரு பெண்ணை அவனுக்கு மனைவியை சந்தேகப்பட்டானான்னு மனம் வெந்து மீண்டும் அகலிகை வந்து கல்லா அவளே விரும்பி மாறினா அப்படின்னு சொல்லி அந்த கதை முடியும். இப்படி ஒரு கதையின் வழியாக புதுமைப்பித்தன் எப்படி அகலிகையை வந்து பாத்திரத்தை மீட்டுருவாக்கம் செய்தாரோ அதே மாதிரி வந்து குளிர்நீர் தடாகம் அப்படின்னு நிறைய சொற்கள் வந்து இன்பா பயன்படுத்தியிருக்க சொற்கள் எல்லாமே சங்க இலக்கியத்தினுடைய தொடர்ச்சியிலிருந்து வரக்கூடிய நல்ல சொற்களாக அமைந்தது ரொம்ப முக்கியமானது இந்த தொகுப்பில். அந்தியை மயக்கி வீதியில் திரிந்த சிறு பொழுது நறுமணத்தை பூசிக்கொண்டது, கம்பளிப்பூச்சி போன்ற உருவங்களில் வழிந்த ஈரக்கசிவை துடைத்தபடி மேசைக்கருகில் நிற்கிறாள். பக்கத்து மேசையில் போத்தலின் மூடியை கலற்றி மதுவை சரிக்கிறாள். அவளது மேசையில் இந்திர மோகம். எந்த ஒரு கௌதமனும் சபிக்க அங்கில்லை. கல்லாய் சமைந்து பம்பரமாய் சுழல்கிறாள். அரையாடையில் அகலிகை குளிர்நீர் தடாகத்தில் மூழ்கி அப்படின்னு இந்த கவிதை முடியும். இப்போது இந்த இதிகாச கதைகளோட இந்திரனை பற்றி, கௌதமனை பற்றி, ராமரை பற்றியெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே வந்து போகும்போது இப்போ ஒரு அகலிகை எப்படி இருக்கா, அவள் எப்படி ஒரு குளிர்நீர் தடாகத்தில் மூழ்கி அப்படின்னு முடிகிற இடம் நமக்கு இந்த கவிதையுடைய வாசிப்பு கொடுக்கக்கூடிய அனுபவம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்படி இந்த கவிதைகளில் ஒரு கதாபாத்திரம் வரும். ஒரு மரணம் நடந்த வீட்டில் ஒரு பெண் வந்து எல்லாம் முடித்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய காய்ந்து போன அந்த மலர்கள் எல்லாம் அந்த இடம் கிடக்கிறப்ப அவனுடைய கணவன் இறந்து போயிருப்பான். இறந்து போன பிறகு எல்லாம் அந்த சடங்குகள் அந்த சம்பிரதாயங்கள்லாம் முடிந்த பிறகு அவள் என்ன பண்ணுவான்னா, அவள் தன்னுடைய சேலை எடுத்து இடுப்பில் சொருகிக்கிட்டு வேக வேகமாக அந்த இடத்த கூட்டிக்கிட்டு இருப்பாள். தினசரிகளை பெருக்கு போல்னு அந்த இப்படி எல்லா பாத்திரங்களும் சரி ரொம்ப கவனமாக அந்த பாத்திரங்களை வந்து தேர்ந்தெடுத்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி டாட்டூக்கள் வந்து அந்த நம்ம இப்படி அதை வந்து எங்கே பொருத்தி எழுதியிருப்பாங்கன்னா, நம்ம நிலத்தில் இருக்கக்கூடிய கிழவிங்க போட்டிருக்க அந்த பாம்படம் இருக்குல்ல, அந்த காதை வந்து அவங்க மாற்றி ஒரு பாம்படம் பெரிய தொங்கக்கூடிய பாம்படம் போட்டிருப்பாங்கள்ல, அவங்க கையில் வந்து ஒரு பச்சை குத்திருப்பாங்கள்ல, அந்த பச்சையும் டாட்டூவையும் பொருத்தி எப்படி ஒரு நவீன காலத்துலேருந்து நம்ம ஒரு கவிதை எழுதும்போதும் அது எங்கே போய் நிற்கிதுன்னா நம்ம அப்பத்தாட்ட போய் நிற்கிது. அங்கே அந்த அப்பத்தாவோட கையில் இருக்கக்கூடிய ஒரு பச்சை அந்த உருவம், ஒரு பாம்பு போட்டிருக்கலாம், தேல் போட்டிருப்பாங்க, நிறைய பேர் தேல் போட்டிருப்பாங்க. அது மாதிரி இங்கே வந்து டிராகன் நிறைய வந்து இப்போது நம்ம அந்த பாதிப்பில் அந்த மேலை நாட்டு பாதிப்புகளில் டிராகன் நிறைய பேர் இங்கேயுமே குத்திக்கிறாங்க. அந்த டாட்டுக்கள் தான் 21ஆம் நூற்றாண்டு மானுடத்தின் வெளிப்பாடு என்கிறான் காலக்கொம்பன் பாம்படம் ஆடும் காது வளர்த்த என் பாட்டி அப்படி இந்த கவிதை தொடங்கும். இப்படி வந்து
ஒரு நவநாகரிக வாழ்க்கை வேற்று நிலத்திலிருந்து பார்க்கும்போதும் கூட நம்ம நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பச்சை குத்தக்கூடிய ஒரு பண்பாட்டை டாட்டு குத்தக்கூடிய ஒரு பண்பாட்டோட பொருத்தி பார்க்குறது. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு கவிதையாக நான் இதில் பார்க்குறது வந்து அந்த அந்த நெல்லாஞ்சோறுன்னு நினைக்கிறேன். நெல்லாஞ்சோறு அந்த கவிதை வந்து முக்கியமான கவிதை. அதோடு நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் நிறைய இடங்களில் வந்து அவங்க இந்த நினைவேக்கம் வந்து ரொம்ப ஒரு 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 மிதமான அளவில் அது வெளிப்படுது. அது நல்லா இருந்துச்சு. அது ஒரு கவிதையில் வந்து இவங்க அப்பா வருவார் நினைவில். அது நல்லா இருந்துச்சு. அந்த இடத்த அவங்க சொல்லுவாங்க. அதாவது ஒரு என்றோ இறந்து போன அப்பா தெருமுக்கத்தில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். அப்போ வந்து அவசரமாக அப்போது இதுலேருந்து என்னென்னா எனக்கு ஒரு இந்த பெண்களுடைய மனசில் அப்பா என்னவா பதிஞ்சு போயிருக்கார் மனசில். அப்பானாவே வீட்டில் வந்து அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிறவர், பெண் குழந்தைகளை அடக்குபவர். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, கனவில் வந்து அப்பா தெருமுக்கத்தில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு, கனவில் வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ கூட இவ கனவில் என்ன பண்ணுவானா, அவசரமாய் ஓடி சென்று பாடநூலை கையில் எடுத்து உறக்க வாசிக்கிறேன். வாசலில் ஏறும்போதே சரியாக படி என்று தலையில் ஒரு குட்டு, கட்டம் போட்ட சிவப்பு துண்டால் கழுத்தை அழுந்த துடைத்து முதுகில் ஓட்டை விழுந்த வெள்ளை நிற பனியனை பிழிந்து ஈர நினைவுகளை கொடியில் போடுகிறார். இப்போது கனவுல கூட வராதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அவர் எங்கேயோ போயிட்டார், தூரத்தில் இருந்த மேகம் கருத்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த கவிதை முடியும். கனவுல கூட ஒரு பெண்ணுடைய கனவுல வரும்போது அப்பா வந்து ஒரு அதற்றவராக வர்றார். அப்பா ஒரு பயத்தை கொடுக்குறார். அம்மாவும் கொடுக்கலாம். ஒருவேளை அம்மா வந்து நம்ம எப்படி பார்த்து போனால் தினந்தோறும் அம்மா நம்ம பக்கத்திலே இருப்பாங்க. அவங்க நம்மளை திட்டிகிட்டே இருப்பாங்க. பாத்திர விளக்கு கூட்டு, உடைய சரியா அணி, இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே அம்மாவோட எப்படி அம்மானா அப்படி தான் அப்படி போயிடும். ஆனால் அப்பா அப்படி இல்லை. அவர் எப்போவாவது வீட்டுக்குள்ளே வருவார். எப்போவாவது வீட்டுக்குள்ளே வரும்போதும் படிச்சியா அப்படி தொண்டையை கணைச்சிட்டு வர்றது. எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வருவார் கிராமத்துலேருந்து. அப்போ எங்கள் அம்மா வந்து சாப்பாடு வைப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, சாப்பாடு வைக்கும்போது வந்து வாயை திறந்து எதையுமே சொல்ல மாட்டார், கையாலே அசைப்பார். இப்படி போதும்பார் அப்படிம்பார், தண்ணி வேணும் அப்படிம்பார். இன்னொரு வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கும்போது கூட ஒரு ஆண் வந்து பாருங்கள், வாயை திறந்து சாதம் போடுங்க போதும்னு வாயை திறந்து சொல்ல மாட்டார், கையை தான் அப்படி காட்டுவார். நான் அவரை சின்ன வயசில் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, அதுக்கப்புறம் அன்னைக்கு என் பையன் வீட்டில் அது மாதிரி அவங்க எங்கள் மாமியார் வந்து என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு வைக்கிறாங்க. அப்போ இவன் இப்படி கையை காமிச்சான். நான் சொன்னேன், டேய் போதும் பாட்டின்னு சொல்ல மாட்டியா அப்படின்னு. கையை தானே காமிச்சப்பா, அதானே அப்போ அர்த்தம் அப்படின்னா. கையை காமிச்சாலும் அதான்டா அர்த்தம், நான் வாயை திறந்து சொல்லணும். கையை காமிச்சோம்னா அது ஒரு அதிகாரத்தின் குறியீடாக மாறும். அவங்க பரிமாறுறவங்களை வந்து நம்ம வந்து அலட்சியப்படுத்துகிறதா மாறும். அப்படி தான் வந்து சில சில சைகைகளின் மூலமாகவே வந்து ஒரு ஆண் வந்து பெண் மீது அதிகாரத்தை வெளிப்படுத்திட முடியும். அப்படி தான், அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, இன்ப அப்பாவாகவே இருந்தாலும் நீ கனவுல வராத, நீ வந்தீங்கன்னா எனக்கு பதட்டமாக இருக்குது, நான் போய் பாடப்புத்தகத்தை தேடி படிக்க வேண்டியதாக இருக்குது. இப்படி வந்து நினைவேக்கங்களில் கூட வந்து அந்த ஒரு பாலின அரசியலை எங்கோ ஒரு இடத்துல வந்து வெளிப்படுத்த முடியுது. அதே மாதிரி இந்த நெல்லாஞ்சோறு கவிதை வந்து அது எத்தனாவது பக்கம் இருக்குன்னு தெரியல, எத்தனாவது பக்கம் என்பாது மறந்துட்டேன். அந்த கவிதையோட முடிச்சுக்கலாம். அது ரொம்ப நாசிலமா நெல்லஞ்சோறு நெல்லஞ்சோறு. வெறுங்கால்களோடு தென்னை மரத்தில் ஏறி காய்களை பறித்து போடுகிறான் சலீம். கத்தியால் குத்தி பலசாலி மட்டைகளை உரிக்கிறாள் அம்மா. மறைநீரை கொட்டிவிட்டு தேங்காய் மூடிகளை திருகு பலகையில் சுழற்றி பாலை பிழிகிறாள். உமியடிப்பில் வெந்த மல்லிகை அரிசி சோற்றில் பாண்டான் இலையோடு தேங்காய் பாலூற்றி மூடுகிறாள். கனவு மூன்றில் மணக்கிறது. காந்தாரி மிளகாயை குடக்கல்லில் அரைத்து வேரிலிருந்து பிடுங்கிய இஞ்சி கிழங்கை கழுவி வெங்காயம் வைத்து சம்பாளை வலித்து எடுக்கிறாள். பொரித்தெடுத்த மத்தி மீன் வறுத்த வேர்க்கடலையை காக்கித்தாளுக்குள் வைத்த வாழை மரத்திலையை கூம்பாக மடித்து மூங்கில் குடைக்குள் வைக்கிறாள். நாசிலமா நெல்லஞ்சோறு 10 காசு நாசிலமா என ஃப்ரில் வைத்த குட்டை பாவாடையோடு
பாசிர் தெருக்களில் கூவுகிறாள் பரணாக்கண் சிறுமி, அவள் நடந்து சென்ற வழியில் நெல்லஞ்சோறு மணக்க யுக வரலாறு பறந்து விரிகிறது நாசிலம்மாவுடன் அப்படின்னு இந்த கவிதை முடியும். இதை வாசித்து முடித்த உடனே இதுக்குள்ளே எத்தனை கதாபாத்திரங்கள் வந்து போகிறது. அந்த சிறுமி, அவன் சலீம், அந்த அம்மா, அவங்க அந்த தேங்காய், இப்படி எல்லாவற்றையும் ஒரு கவிதைக்குள்ளே வைக்க முடியுது. எனக்கு இதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு வாழ்க்கையை கவிதைக்குள் மொத்தமாக வைத்தர முடிகிறது. ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு துண்டை எடுத்து ஒரு கவிதைக்குள் வைத்தர முடிகிறது. ஒரு சமூகத்தினுடைய பாரம்பரிய ஒரு ஒரு நடைமுறையை ஒரு கவிதைக்குள் வைத்து விட முடிகிறது. இதுக்காக ஒரு கவிஞன் வந்து எவ்வளவு கவனமாக இருக்கணும். எனக்கு இன்பாவுடைய கவனம் தான் முக்கியமாக இருக்குது. இதன் பின்னாடி அந்த பண்பாட்டு பழக்க வழக்கங்களை எவ்வளோ கவனித்து அந்த கவிதைக்குள்ளே வைக்க முடியுது. இதெல்லாம் ஒரு கவிஞனுக்கு இருக்கக்கூடிய அசலான குணங்களை ஒரு கவிதை வெளிப்படுத்துகிறது. நம்ம ஒரு சங்கப்புலவனிலிருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு 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 பெருமை இருக்குல்ல, அதையெல்லாம் வந்து ஒரு கவிதையின் வழியாக வெளிப்படுத்த முடியும். ஒரு இந்த கவிதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கவிதையாக இருக்குது. இது போன்ற கவிதைகள் நிறைந்த ஒரு தொகுப்பு. இன்னொன்றும் இதில் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. இன்பாவோட மிடில் ஏஜ், அந்த நடுத்தர வயது பார்வையிலிருந்து எப்படி பார்ப்பாங்க ஒரு கவிஞனாளுக்கு வந்து அப்படி வெளிப்படுத்த முடியுமானா, இந்த கவிதையை படித்து முடித்த பிறகு எனக்கு அதான் தோணுச்சு. ரொம்ப பொறுப்பான ஒரு இல்லத்தரசி, எல்லாவற்றையும் கவனிக்கக்கூடிய ஒரு ஒரு நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஒரு குணம், இது எல்லாமே இந்த தொகுப்பில் வெளிப்படுது. ஒரு வயதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு பட்டுச்சு. அதே மாதிரி வந்து சில கவிதைகளில் வந்து இப்போ ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய, பக்கத்து தெருக்களில் நடக்கக்கூடியதை, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கவிதையில் வந்து சப்தம், பக்கத்து வீட்டிலேருந்து சப்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சப்தத்துடைய பேசும் படம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் வந்து கமலஹாசன் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு திடீர்னு அவர் இருக்கிற இடம் எப்படின்னா, ஒரு நெருக்கடியான நகரத்தில் ஒரு மொட்டை மாடியில் ஒரு அறையில் தங்கியிருப்பார். அவருக்கு பக்கத்திலே வந்து ஒரு சினிமா தேட்டர் இருக்கும். அங்கே வந்து டெய்லி வந்து இங்கிலீஷ் படம் தான் போடுவான், சண்டை படம் தான், சண்டை காட்சி படம். அந்த சத்தம் கேட்டுகிட்டே அவர் தூங்கி பழகியிருப்பார். திடீர்னு ஒரு நாள் கமலஹாசனுக்கு என்ன வாய்ப்பு கிடச்சிடும் அப்படின்னா, போய் வந்து நட்சத்திர ஹோட்டலில், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் படுத்து தூங்கணும். அந்த ரூமில் படுத்தா அவ்வளோ நிசப்தமாக இருக்கும், இவருக்கு தூக்கமே வராது. திரும்பி திரும்பி படுத்துட்டு என்ன பண்ணுவார்னா, மறுநாள் வந்து இரவு வந்து ஒரு கேசட்டு ஒரு ரெக்கார்டர் வாங்கிட்டு வந்து நைட்டு ஃபுல்லாக அந்த சத்தத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவார்னா, நட்சத்திர ஹோட்டலில் படுத்துருக்கும்போது அந்த ரெக்கார்டரை ஆன் பண்ணிட்டு தூங்குவார். அந்த ரூமில் அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். கேசட் முடிஞ்சிடும், தூக்கம் கலைஞ்சிரும், திரும்ப எழுந்திரிச்சு கேசட் திருப்பி போட்டுட்டு படுத்து தூங்குவார். இது பேசும் படத்தில் இந்த ஒரு காட்சி வரும். இப்படி இந்த சத்தம் வந்து பக்கத்து வீட்டில் சத்தம் இருந்துகிட்டே இருக்கும், அவங்களுக்கு தொந்தரவாகவே இருக்கும். திடீர்னு பார்த்தா அவங்க விடுமுறைக்கு போயிடுவாங்க. ஏற்கனவே இவர் தேவதச்சன் கூட ஒரு கவிதை எழுதியிருப்பார். அதாவது துணி துவைத்து கொண்டிருக்கேன். அதை நான் முதல்ல எதில் படித்தேன்னா, ராமகிருஷ்ணன் சாரோட வெப்சைட்டில் தான் படித்தேன். துணி துவைத்து கொண்டிருக்கிறேன், காதில் விழுந்தது குருவிகள் போடுகிற சப்தம். அடுத்த துணி எடுத்தேன், காதில் விழுந்தது குருவிகள் போய்விட்ட நிசப்தம். கொஞ்ச நேரம் கழித்து அவருடைய காதில் விழுகும், குருவிகள் போய்விட்ட நிசப்தத்தில் கேட்கிறேன் குருவிகளுடைய சப்தம் அப்படின்னு அந்த கவிதை முடியும். அது மாதிரி வந்து இந்த கவிதையில் வந்து சப்தத்தை வச்சு இன்பா ரொம்ப அந்த சப்தம் போன பிறகு அந்த சப்தம் அவங்க திரும்ப வீட்டுக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு ஏங்கக்கூடிய ஒரு தன்மை வரும். இப்படியாக வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தொகுப்பாக இன்பாவினுடைய தொடர்ச்சியான அவருடைய பயணத்தில் ஒரு மொழியிலும் ஒரு தனித்துவமான ஒரு பண்பு நலன்களிலும் இந்த தொகுப்பு முக்கியமான தொகுப்பாக மாறி இருக்கிறது. இன்பாவிற்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இதுபோல் நிறைய கவிதைகளை எழுதவும். நன்றி.